காலையில் தான் வீடியோ எடுத்து போட்டேன். அந்த வாசலில் எங்கள் ஸ்கூல் வாசலில் பூரா ஈசலாக நைட்டு ஃபுல்லாக லைட்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று மோதி இடித்து ரெக்கையெல்லாம் உடஞ்சி அப்படியே வெறும் ஈசலாக இருந்துச்சு. அந்த ஈசல் எல்லாம் காக்கா, கொக்கு, மயில் எல்லாம் பறவைகள், மைனா இது எல்லாமே புறக்கிட்டு போகுது பாருங்கள். ஒன்றை நம்பி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த ஈசல்லாம் பிடிச்சி கொக்கு சாப்பிடுது. கொக்கு காக்கெல்லாம் அடிச்சுட்டு சில நேரம் மனுஷன் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறான். ஆடு மாடை வளர்த்து ஆடு மாடை வெட்டி நம்ம சாப்பிட்றோம். ஒன்றை நம்பி ஒன்று இருக்குது. நம்மளே கடைசி காலத்தில் குளிக்க போகும்போது அதே அந்த உள்ளே புழு பூச்சி கரையான் நம்மளை சாப்பிட்றது பாருங்கள். வாழ்க்கை ஒரு சுழற்சி தாங்க. யாருமே எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டும் வரலைங்க. இதாங்க வாழ்க்கையிலோட நியதி. உண்மையிலே ஒருத்தர் நம்பி ஒருத்தர் சார்ந்து தாங்க இருக்கும். ஒரு நாய்கள்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் பாருங்கள். ரோட்டு பக்கம்லாம் தெரியுது. திடீர்னு அடிபட்டாதாங்க. யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லைங்க. ரோட்டோரம் பார்க்குற சில நாயெல்லாம் அடிபட்டு கிடக்குங்க. அதை தூக்கி போடக்கூட ஆட்கள் இல்லைங்க. மனிதர்கள் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. மனித ஜென்மம் மட்டும்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டோம்னா அழுகிறோம். எவ்வளோ நாளைக்கும் அழுகிறோம்? கொஞ்ச நாள் தாங்க அழுகிறோம். ஒரு வாரம், ஒரு நாள் கூட அவங்களுக்காக இருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறோங்க. மயிலும் வருது பாருங்கள். உண்மையிலே பாருங்கள், ஆண்மையிலும் சாப்பிடுறது. நான் தூரத்தில் எடுக்கிறேன். ஆண்மையிலுமே அந்த கரையான் அப்படி நாங்களும் போல் கரையான் இருக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்க நினச்சேன். அந்த கரையான் எல்லாம் சாப்பிடுறது பாருங்கள். கிளீனர் க்ளீன் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவ்வளோ கரையானுமே பார்த்து கண்டுபிடிச்சி அதுவாக தான் வந்திருக்குங்க. எல்லாமே மயில், காக்கா, குருவி, மைனா, அணில், இந்த பக்கம் அணிலுங்க எல்லாமே சாப்பிடுதுங்க. வாழ்க்கையை நியதியை நம்ம நினச்சோம்னா ஆச்சரியமாக இருக்குங்க. ஒருத்தர் அடித்து ஒருத்தங்க சாப்பிட்றோம். ஒவ்வொரு சின்ன விலங்கு பெரிய விலங்கு அடித்து சாப்பிடுதுங்க. மனித வாழ்க்கை இப்படி தாங்க. நம்ம தாங்க ஒரு சந்தோஷப்படுறோங்க. தீபாவளி நல்ல நாள்லாம் வந்துச்சுன்னா கிடா வெட்டி சாப்பிட்றதுக்கு சந்தோஷப்படுறோங்க. மட்டன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அவனை எத்தனை உயிர் போகுது தெரியுங்களா? எத்தனை உயிர் அடித்து தாங்க நான் சாப்பிட்றோம். ஓகேங்களே, காலையில் உங்களை எல்லாத்தையும் மனசை சங்கடப்படுத்திட்டேன்னா இதாங்க வாழ்க்கை இருக்க வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக விரும்பின மாதிரி வாழ்க்கணுங்க. விரும்பின மாதிரி வாழன்றதுக்காக தவறான வழியில் போகக்கூடாதுங்க. நியாயமான வழியில், நேர்மையான வழியில் வாழ்க்கையை வாழ பழகுங்க. சந்தோஷம் வாழ்க்கையை வாழ்ந்து முடியுங்க. நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுங்க. ஆண்டவனை வேணிக்குங்க. நேர்மையாக இருங்க. நல்ல மனிதராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையை நல்லபடியாக அதிக பணம், அதிக ஆசையெல்லாம் தேவையில்லைங்க. இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரனோட